விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள்வேராஜிடம் தற்போது கேட்கலாம். அருள்வேராஜ், வணக்கம். விஜயகாந்த் மீதான விதிக்கப்பட்ட தடை குறித்து சொல்லுங்க. தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தது. இப்ப சமீபத்தில் நடைபெற்ற தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் முதல்வர் அவர்களை விமர்சித்ததாக கூறி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஒரு கதையானது சமூக வலைதளங்களில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதமாக பொதுமக்களால் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறதாக கூறி அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஆனால் தமிழக அரசின் சார்பில் அவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசினார் என்று கூறி அந்த அவதூறு வழக்கானது தருமபுரி மாவட்டத்தில் தொடுக்கப்பட்டது. அதனை எதிர்த்து விஜயகாந்த் தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு கடந்த வாரத்தில் விசாரணைக்கு வந்தபோது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதே வழக்கு இன்று மீண்டும் தீபக் மிஸ்ரா மற்றும் பிரபுல்லா சிக்கந்தர் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தற்போது இந்த வழக்கில் தமிழக அரசு தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு 2 வார கால அவகாசம் கோரியது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசிற்கு 2 வார காலத்திற்குள் இந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக தருமபுரி மாவட்டத்தில் ராஜராவிலிருந்து அந்த இடைக்கால தடை ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் வழக்கினுடைய விசாரணையானது ஜனவரி 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராஜராவ். அருள்விராஜ், அவதூறு வழக்குல நீதிபதிகள் முன்வைத்த விமர்சனங்கள் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அவதூறு வழக்குகள் பெரும்பாலும் தமிழக அரசிடமிருந்துதான் பெரும்பாலும் வருகின்றன என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் என்ன நிகழ்ந்தது, தமிழக அரசினுடைய வாதத்தில் என்ன முன்வைத்தது என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக தேமுதிகவினுடைய வழக்கறிஞர் திரு ஜி.எஸ். மணி அவர்கள் இருக்கிறார். அவர்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற இந்த வாதத்துல தமிழக அரசு தன்னுடைய கோரிக்கை என்ன அவங்களோட வாதத்துல முன்வைச்சாங்க, நீதிபதியோட வாதத்துல என்ன? இந்த வாரம் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு தமிழக அரசு வழக்கறிஞருக்கு படிக்க சொல்லி உத்தரவிட்டது. இன்று தமிழக அரசு சார்பில் அரசு வழக்கறிஞரும் கொடுத்திருந்தோம். இன்று தமிழக அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜராகியிருந்தார். அவர் தான் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு என்ன அவதூறாக நீங்கள் பேசியீர்கள் என்று, எதற்காக பேசினீர்கள் என்று வினா எழுப்பினார்கள். அப்பொழுது தேமுதிக தலைவர் சார்பில் நான் ஆஜராகி இந்த அவதூறானது அவதூறே கிடையாது, எதை பேசினாலும் அரசுக்கு எதிராக எதை பேசினாலும் இவர்கள் அவதூறு வழக்கு தொடுக்கின்ற அந்த பாணியில் தான் இருக்கிறார்கள் என்று வாதிக்கப்பட்டு அந்த அவதூறு என்ன என்றும் படித்து காண்பித்தது. அதில் தேமுதிக தலைவர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னதமான ஒரு மக்கள் நலப்பணிகளுக்காக பேசியதை சுட்டிக்காட்டினோம். அதில் கும்பி எறிகிறது, குடல் கருகிறது, கொடைநாடு ஒரு கேடா என்று தேமுதிக தலைவர் கூறியிருந்தார். இதை பேரறிஞர் அண்ணா கூறியதாகவும் கூறியிருந்தார். மக்கள் இங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கொடைநாட்டில் ஓய்வெடுப்பது இது சரியானதா என்று அந்த மக்கள் மேடையில் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது நீங்கள் கூறியது போல வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக் இது போன்ற வலைதளங்களில் அதிகபட்சமாக இந்த தமிழக அரசை எடுத்து குறிப்பாக அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற அந்த படத்தை ஜெயலலிதாவும் 150 திருடர்களும் என்று சமூக வலைதளத்தில் மக்களால் பெரும்பாலும் பகிரப்பட்டது என்று கூறியிருந்தார். இது போன்ற பல விஷயங்களை மக்கள் சார்ந்த, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த, ஆளுங்கட்சியின் நிர்வாக சீர்கேட்டை சம்பந்தப்படுத்தி பேசிய இதற்கெல்லாம் அவதூறு தொடுக்கிறார்கள் என்று வாதம் செய்யப்பட்டது. அப்போது நீதிபதிகள் கேட்டு இது போன்ற அரசை விமர்ப்பது எல்லோருடைய கடமையாகும். எதிர்க்கட்சி தலைவர் அவர் அரசை விமர்ப்பது, இது போன்ற வழக்குகள் ஏற்கனவே இடைக்கால தடை உத்தரவு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதை தெரிந்து கொண்டே இது போன்று வழக்குகள், பெரும்பாலான வழக்குகள் நீங்கள் தமிழக அரசால் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் சார்பாக தொடரப்படுவது மிகவும் கண்டனத்துக்குரியது என்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். அப்பொழுது தமிழக அரசு சார்பில்
அரசு வழக்கறிஞர் நாங்கள் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று 2-3 முறை பிடிவாதமாக கோரிக்கை வைத்ததற்கு உச்சநீதிமன்றமானது பதில் மனு தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் கொடுத்து வரும் ஜனவரி 2வது வாரத்தில் வழக்கை ஒத்திவைத்து ஏற்கனவே கொடுத்திருந்த இடைக்கால தடை உத்தரவை நீட்டித்து மறு உத்தரவு வரும் வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு தொடரும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். நீங்கள் கேட்டிருக்கலாம் ராஜலட்சுமி, தமிழக அரசிடமிருந்து தான் இந்த பெரும்பாலும் இந்த அவதூறு வழக்குகள் அதிக அளவில் வருகிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது என்று நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையின் போது தங்களுடைய கருத்தினை கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இதுபோன்ற அவதூறு வழக்குகள், அதாவது திரு ராகுல் காந்தி, சுப்பிரமணியம் சாமி மற்றும் விஜயகாந்த் ஆகியோர் மீது பலர் தொடுத்திருந்த அவதூறு வழக்குகளை ஏற்கனவே ஒன்றாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் புதிதாக விஜயகாந்த் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த அவதூறு வழக்கினுடைய விசாரணையானது ஜனவரி 2ஆம் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தவிர வழக்கினுடைய அடுத்த விசாரணை வரைக்கும் விஜயகாந்த் இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு தன்னுடைய இடைக்கால தடையினை நீட்டித்தும் இந்த நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி.